ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குட்டி கருவாடு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் 4 தக்காளி பழம் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வணக்கிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடை இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.